அந்த எக்ஸிபிஷன் வந்து பாத்துட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்குதுங்க. அதாவது 8வது இன்டர்நேஷனல் வந்து விவசாயிகளுக்கான அந்த கருத்தரங்கு அது கூட வந்து நம்ம இந்த எக்ஸிபிஷனும் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு வந்து வேலையாட்கள் பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக தான் வந்து மெஷினரிஸ் எந்த மாதிரி எல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானதும். இன்னும் வருங்காலங்களில் வந்து பாத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேன் பவர் வந்து ரொம்ப அது கம்மியா ஸ்கேர்சிட்டி இருக்கும். அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக தான் இது. இந்த மெஷினரிஸ் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு மெஷினரிஸும் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணுது. அது வந்து எல்லா விதத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குறிப்பா நம்ம பகுதியில் பாத்துட்டீங்கன்னா உழவே ஓடுறதுக்கு டிராக்டர் வராத இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பவர் டில்லர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரோல் பண்ணுதுங்க. பவர் டில்லர் என்ன பண்றோம், இப்ப நம்ம காய்கறி ஏதாவது சாகுபடி பண்றதுனாலும் அது வந்து உழவுக்காகவும் யூஸ் பண்ணிக்கிறோம். அடிஷ்னலா என்ன பண்றாங்க, களை எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு களை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் நிறைய போகுது. அதாவது நம்ம பயிர்களுக்கு வந்து போறது இல்லாம அதனோட களைகளுக்கு தான் முக்கால்வாசி நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் வந்து போகுது அப்படிங்கிறது. அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்காக என்ன பண்றாங்க, களை வந்து நம்ம அப்படி ஒரு மந்த் ஒன்ஸ் இல்லைன்னா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவையாவது நாம குவாலிட்டி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து உரமாவும் மாறும், அதே சமயத்துல களை இல்லாமலே இருக்கும். பவர் டில்லர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். அது மாதிரி அது வேளாண் பொறியியல் துறையில பாத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 85,000 ரூபாய் மானியம் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதாவது அதனுடைய மதிப்பு நீங்க எவ்வளவு எடுக்கணும்னா 1,50,000 ரூபாய்க்கு மேல நீங்க எடுக்கணும். பவர் டில்லரோட வேல்யூ வந்து 1,50,000க்கு மேல எடுத்தீங்கன்னா நீங்க ஒரு 85,000 வந்து உங்களுக்கு சப்சிடி இருக்கும். இந்த ட்ரோன் தான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து நம்ம இந்த ஸ்ப்ரேயிங் காஸ்ட் வந்து குறைக்கிறதுக்காகவும், இன்னொன்று வந்து நம்மளுடைய குறைஞ்ச டைம்ல வந்து ஈவனா ஸ்ப்ரெட் பண்றதுக்காகவும் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரோன் வந்து அதாவது வேலையாளு நம்ம கிடைக்கல. நம்ம பக்கம் பாத்துட்டீங்கன்னா மருந்தடிக்கிறவர் வந்து எப்பயாவது வரும்போது தான் நம்ம மருந்தடிச்சுக்கோம். ஸோ அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா இதை வந்து ஈவனா ஒரே டைம்ல கொஞ்ச நேரத்துல இப்ப நம்ம ஈவன் வந்து 1 ஏக்கர் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 to 20 மினிட்ஸ்ல வந்து கவர் பண்ணிடலாம். இதுவே அதிகம் தான். ஸோ அதனுடைய அட்வான்டேஜ் பத்தி சார் வந்து சொல்லுவாரு. இது என்ன பிரைஸுங்க சார்? இது வந்து பிரைஸ் வந்து 5.5 lakhs சார். கவர்மெண்ட் சப்சிடி இருக்கும். ஓகேங்க சார். 40 to 50% சப்சிடி, FPO 75% சப்சிடி. இது இப்ப பாத்துட்டீங்கன்னா சார் சொல்றாரு பாருங்க, கவர்மெண்ட் சப்சிடி வந்து 50% இருக்குது. அதே வந்து FPO அதாவது உழவர் உற்பத்தியாளர் குழுவில் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து 75% சப்சிடி. அதாவது நமக்கு ஒரு 10 லட்சம் உதாரணத்துக்கு சொல்றேன், இது வந்து 5.5 லட்சம் தான். அதுல 50% பாத்துட்டீங்கன்னா நமக்கு 2.25 லட்சம் வரும். 2.25 லட்சம் வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கரெக்டான அதாவது நார்மல் விவசாயிக்கு அது FPOல இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 25% குறைச்சிக்கிறாங்க. அப்படி பாத்துட்டீங்கன்னா நமக்கு அதுல ஒரு 1.5 லட்சம் வந்து நமக்கு சேவ் ஆகுது. அது நம்ம இந்த காஸ்டே பாத்துட்டீங்கன்னா நமக்கு பாத்துட்டீங்கன்னா ஒரு 2 லட்சத்துக்குள்ளார நம்ம இது வாங்கிக்கலாம். மேக்சிமமே சொல்றோம், நம்ம அவ்வளவு சப்சிடி கொடுக்குறாங்க. 5.5னா நமக்கு வந்து 150 to 2 lakhs நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரி, இது எத்தனை லிட்டர் கெபாசிட்டி? இதுதான் 10 லிட்டர் டேங்க் கெபாசிட்டி. இதுதான் டேங்க். இங்க பாருங்க, இந்த டேங்க்ல தான் வந்து நம்ம சரி இதுல என்னென்ன மாதிரியான இதெல்லாம் மருந்து அடிக்கிறது மட்டுங்களா இல்ல வேற எதனாலும் யூஸ் பண்ணலாம்? 30 varieties of crops of we can use there sir. ஓகே, அதாவது 30 வகையான பயிர்களுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்களா? என்னென்ன பயிர்களுக்குன்ட்டு 30 வகையான பயிர்கள்னா நம்ம ஈவனா இதனாலும் இது எவ்வளவு ஹைட் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் ஹைட் is 90 feet. 90 feet, அதாவது 90 அடி வரைக்குமே இது போகும். அப்படின்னா நாம தென்னை மரத்துக்கு கூட நம்ம அடிச்சுக்கலாம். தென்னை மரம் நம்ம பகுதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தென்னைக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா எதுனா பாக்கு வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த பாக்குக்கு வந்து இன்னைக்கு மருந்து அடிக்கிறது வந்து இந்த மாதிரி மெஷினரிஸ் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து 8 நிமிஷத்துல தான் இந்த ஏக்கர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதும். எத்தனை 8 நிமிஷத்துல? 8 நிமிஷத்துல. நான் சொன்னது பாத்தீங்கன்னா 10 to 20 நிமிஷம் சொன்னேன் இல்லைங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா 8 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கரா வந்து ஈவனா வந்து நமக்கு ஸ்ப்ரே பண்ணிடும், கவர் பண்ணிடும்னு சொல்றாங்க. அது வந்து ஆப்ஸ்டிக்கல் சென்சர் இருக்கும். அது வந்து ஃப்ரண்ட் யாரும் the trees and electric poles before 3 to 4 meters they stop the drones. இது ஆட்டோமேட்டிக்கா சென்சார் இருக்கிறதுனால பாத்துட்டீங்கன்னா ஏதாவது பேஸ் நமக்கு முன்னாடி வந்து ஏதாவது எலக்ட்ரிக் லைன் போகுது இல்ல ஏதாவது மரம் இருக்கு அந்த மாதிரினாலும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து சென்சார் வந்து கிளிக் ஆகி இது வந்து அது அந்த இடத்துல இருந்து வந்துடும், திரும்ப வந்துடும், அந்த இடத்துக்கு மூவ் ஆகாது. அதுதான் வந்து இன்னைக்கு ஏன்னா இது நம்ம ஹேண்ட்ல இருக்குல்ல இல்ல எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா இது ரிமோட் இருக்கும். கேமரா இது ஃப்ரண்ட்ல கேமரா இருக்கும்.
இது பாத்துக்கிட்டீங்கன்னா வைட் ஆங்கிள் மேக்ஸிமம் ரேஞ்ச் 1.5 கிலோமீட்டர். அப்படியே அப்ப 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த கேமரா தெரியுங்கிறாரு. ஸோ அது வந்து நாம விசிபிளா வந்து நம்ம பாத்துக்கலாம். நம்ம கண்ணால பார்த்தாவே 1.5 கிலோமீட்டர் தெரியாது, நம்ம நார்மலா தெரிஞ்சாவே. அண்ட் சரி இதை காமிங்க. சரி old model but a new one model inbuilt is there. Yeah display inbuilt display is there. New one model is there. இங்க பாத்துட்டீங்கன்னா இது வந்து பழைய மாடலுங்க. இது வந்து பழைய மாடல். இப்ப வந்து டச் பேடோட வந்திருக்குது. இப்ப வந்து நம்ம எப்படி மொபைல்ல எப்படி டச் பேட் இருக்குங்களா அது மாதிரி வந்திருக்குதா. சோ நம்ம எங்க வந்து இது பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத வந்து இது பண்ணி பாத்துக்கலாம். இது வந்து மூவ் பண்றது, இது ஸ்பீடுங்களா. ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து நாம ஹேண்டில் பண்றது. இந்த இடத்துல நாம இருந்துட்டோம்னா 1 ஏக்கரோ 2 ஏக்கரோ நாம வந்து ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இங்க இருந்தே நாம எந்த பக்கம் வந்து நமக்கு வந்து இந்த ட்ரோனை வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கறத நாம இது பண்ணிக்கலாம். இதுல அட்வான்ஸ்ட் வந்து என்னன்னா பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேவோட பாத்துக்கலாம் எந்த நம்ம ஃபீல்டுல என்ன மாதிரி பயிர் இருக்குது. ஏன்னா நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கோம். ஈவன் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு இடத்துல பயிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும், நோய் இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். அதாவது இதை வந்து நம்ம மருந்தடிக்கிறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. ஒரு ஆள் வந்து நம்ம 1.5 ஏக்கரா போயிட்டு பூச்சி இருக்குதா நோய் இருக்குதான்ட்டு நம்ம பண்ண முடியாது. இதுல வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். பிகாஸ் இதுல கேமரா இருக்கிறதுனால ஏதாவது பூச்சி நோய் தாக்குதல் இருந்துச்சுனால மானிட்டர் பண்றதுக்கும் யூஸ் ஆகும். இதுல கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ட்ரோன் இருக்கும், சப்சிடி கவர்மெண்ட் லோனும் அவைலபிள் ಇದೆ சார். ஓகே. இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லோனும் ப்ரொவைட் பண்றாங்க. விவசாயிகளுக்கு 9% இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன். 9% அதாவது 12% ₹1 நமக்கு இது வருங்க வட்டி. அதை விட கம்மி தான். 9% கிட்டத்தட்ட 89 பைசா 90 பைசா அந்த ரேஞ்சுக்குள்ளார வரும். 80ல இருந்து ஒரு 100 90 பைசா. After that payback period na we have return to 3% return interest rate in your account, only 6% remaining in it. இதுல என்னன்னா அதாவது 9% வந்து வட்டி இருந்தாலும் அதுல வந்து கவர்மெண்ட் என்ன பண்றா, நீங்க கட்டினதுக்கு அப்புறம் நான் சரிவர கரெக்டா கட்டிக்கிட்டா 3% வந்து நமக்கு வந்து அந்த சப்சிடியில வந்து அந்த சப்சிடிலையும் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. அதனால வந்து நமக்கு 6% மட்டும் தான் நமக்கு இதுக்கான காஸ்ட் வந்து அதாவது வட்டி வந்து கிடைக்குதுங்க. இந்த சார் மேனுவல் மோட் ஆட்டோனமஸ் மோடுன்னு இன்னும் யூஸ் பண்ணுங்க சார். ஆட்டோமேட்டிக் மோடும் இருக்குது, மேனுவல் நாமளே வந்து நம்ம கையால ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குது. சேம் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காவும் இதுல இருக்குங்க. when complete the tank and battery is down na, then automatically come to return of the take off places. சார் என்ன சொல்றாருன்னு பாத்துட்டீங்கன்னா இதுல வந்து பேட்டரி சார்ஜ் குறைஞ்சிருச்சு இல்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிட்டர்ன் நமக்கு வந்துக்கும் அப்படின்னு சொல்றாரு. எப்படிலாம் வந்து நம்ம மிஷினரிஸ் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுங்கிறது ஒரு இது மூலியமா தெரிஞ்சுக்கோம். ட்ரோன் வந்து நல்ல ஒரு பெரிய விட்டல் ரோல் வந்து நமக்கு பிளே பண்ண போகுது விவசாயிகளுக்கு மத்தியில. எல்லா ஃபீல்ட்லயுமே வந்து ட்ரோன்ஸ் வந்து இது இருக்குது. நம்ம அக்ரி ஃபீல்ட்லயும் வந்து இதனுடைய யூஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து விவசாயிகள் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சப்சிடி கொடுக்கும் போதே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். FPOக்கு 75% சப்சிடி கொடுக்குறாங்க. In one day you can cover 25 to 30 acre area and you can increase per acre plus 500 charges and you can increase your business also there. ஓகே. இத வந்து வாடகைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு பாத்துட்டீங்கன்னா 30 ஏக்கர்ஸ் வந்து நாம வந்து கவர் பண்ணலாம். ஒரு பர் டே வந்து பாத்துட்டீங்கன்னா 1 ஏக்கராக்கு மினிமம் பாத்துட்டீங்கன்னா நமக்கு 500 தான் சார்ஜ் பண்றாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா 15ங்க எவ்வளவுங்க 15,000 வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி பூ வச்சுக்கிறோம்னா அங்கெல்லாம் வந்து இதை வந்து நிறைய வந்து மருந்து அடிக்கிறதுக்கு நமக்கு பூ, அதுக்கடுத்து வந்து காய்கறிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நம்ம அந்த பிஸ்டர் கன்சம்ஷன் அதிகமா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரேயர்ல வந்து அவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியாது. நாளைக்கு வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொண்டு போகணும், நம்ம வயல்ல பூ இருக்குது அப்படின்னா அதை வந்து நாம அப்போதைக்கு தண்ணி தெளிச்சு வைக்கிறது கூட நாம என்ன பண்ணலாம், ஒரு நாள் அடுத்த நாள் நம்ம ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு. இப்ப அண்ணெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருக்காரு, மேரிகோல்டு எல்லாம் வச்சிருக்காரு. ஸோ அதை என்ன முகூர்த்த டைம் தான் நமக்கு வந்து நல்ல ரேட் போகும் இல்லைங்களா. அந்த டைமுக்கு என்ன பண்ணலாம், நம்ம அதுல வந்து தண்ணி கொஞ்சம் தெளிச்சு வச்சோம்னா கொஞ்சம் மெச்சூர் ஆகாம அப்படியே ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஸோ அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த ட்ரோன்ல வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது.